அவரவர் விதிப்படிதான் வாழ்க்கை அப்படிங்கும்போது என்ன அவரவர் விதி அவரவருடைய வினை இதுதான் வாழ்க்கைன்னு போது. ஆமா, இப்ப கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குது அப்படிங்கிறது, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும். கொட்டும், நான் கூட கொட்டுமா தான் பார்த்துன்னு அப்படின்ற ஒரு நாள் கூட கொட்டல. கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுன்னு கூட்டம்ன்றது இது மாதிரி தெய்வங்கள் கொடுக்கறதுல தான் அவ்வளோ பெரிய பில்டிங் உருவாயினுக்குது. தெய்வம் வந்து கள்ள நோட்டாரிகளை கூரையை பிச்சுட்டு கொட்டுறதுக்கு பழமொழிக்கு ஒன்றா நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு உதவாது இல்லையா? இப்ப அந்த பொண்ணு வந்தது உமா, எவ்வளவு பெரிய உதவி. இந்த மாதிரி தெய்வங்கள் அதனால்தான் சொல்ற மனிதனுக்குள்ளவே தெய்வம் இருக்கிறான் அப்படின்ட்டு. இந்த மாதிரி தெய்வங்கள் செய்யறதால தான் இவ்வளவு பெரிய ஸ்தாபனமா மாறி இருக்குது. இவ்வளவு பெரிய இந்த தெய்வங்கள் கொடுக்கறதால தான் 2 நாளைக்கு 3 நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சாப்பாடு போட முடியுது. கடவுளே சோறு இல்லாத நீ கற்பம் கொத்தினாதான், நீ நெய்வேத்தியம் பண்ணாதான் கடவுளுக்கு சோறு. அப்புறம் எங்க கடவுள் எனக்கும் உனக்கும் கொடுக்குறது? மனிதர்கள் தான் தெய்வம், கொடுத்துட்டாங்கன்னா மனிதன் தான்பா தெய்வம். நான் துன்பப்படுறேன்னா எனக்கு கடவுள் வந்து தூக்க மாட்டான்பா, மனுஷன் தான்பா ஓடி அந்த தூக்கணும். நான் சோறு இல்லாத தவிக்கிறேன்னா கடவுள்கிட்ட போய் கையாந்தனா சோறு போட மாட்டான்பா, ஒரு ஊட்டாண்ட போய் கையாந்தனா கடவுள் சோறு போடுவான்பா. மனிதன் தான் தெய்வம். மனிதனை விட ஒரு தெய்வம் உலகத்தில் எதுவும் கிடையாது. உயர்ந்தவன் மனிதன். ஆனா இவனுடைய செயல் இவனுக்கு தெரியாம வாழ்ந்துன்னுக்கிறான். ஒருத்தர் உயர்ந்த செயல் செய்யும் போது அவனும் தெய்வம். ஆமா, உன்னுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய தரம் உயருது. ஒரு நாள் ஒரு மனுஷன் 2 பேர் இருக்கிறான், ஒருத்தனை நல்லவன் சொல்றோம், ஒருத்தனை கெட்டவன் சொல்றோம். 2 பேரும் மனுஷன் தான். ஏன் இவனை நல்லவன் சொல்றான், அவனை கெட்டவன் சொல்றோம்? இவன் செய்யற செயலுக்காக இவனை உயர்த்தி பேசுறோம், நல்லவன் சொல்றோம். அவன் செய்யற செயலுக்காக அவனை தாழ்த்தி இவன் கெட்டவன் சொல்றோம். அப்போ ஒரு மனுஷனை நல்லவன் ஆக்கிறதும் கெட்டவன் ஆக்கிறதும் அவனுடைய செயல் தான் அடிப்படை பேஸ். அப்ப நல்ல செயல்களை செய்யும் போது எல்லாரும் நல்லவனாவே வாழலாம். நல்ல செயல்களை செய்யுங்க, அதான் முக்கியம். நீங்க செய்யற செயல் உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கும் இருக்கணும். உங்க குடும்பத்தையும் தாண்டி செய்யற செயலுக்குதே அது வீணவே ஆகவே ஆகாது. இப்ப கூட அந்த பொண்ணுகிட்ட நான் என்ன சொன்னேன், இவ்வளவு பெரிய உதவி செய்துங்க, இறைவனுடைய கண் உங்க மேல படும், கண்டிப்பா படும் அப்படின்னு. ஏன்னா இந்த உதவி செய்தவங்களுடைய இது வந்து ஒரு தனி மனிதனுக்கு உரிமையானது இல்லை. இது எனக்கு ஒன்றும் உரிமை கிடையாது, என் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் உரிமை கிடையாது, என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் உரிமை கிடையாது. இல்லை பணம் கொடுத்தாங்களே அவங்களுக்கும் அது உரிமை கிடையாது, உலக மக்களுக்கு உரிமையானது. அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு சுயநலமும் இல்லாத ஒரு செயலை செய்யும் போது அதுக்கு இறைவனே சாட்சியா மாறிடுவான். இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட இது அதெல்லாம் சேர்த்தா 8 கோடி. 8 ரூபாய்க்கு வழி இல்லாத பிச்சை எடுத்தேன் நான். 8 கோடி போட்டு கட்டிக்கிறேன். இது யாருக்காக? இந்த உலகத்துக்காக. ஊருக்காக என்ன, வீட்டுக்காக என்ன வேணும், அவங்களுக்கு கல்யாணம் காசு நல்லபடியா பண்ணேன். ஊருக்கு என்ன வேணும், ஒரு கோவில் வேணும் வழிபடும். ஊர் மக்கள் அப்பதான் நல்லா இருப்பான், கோவிலை கட்டினேன். உலக மக்களுக்கு என்ன வேணும், ஆசிரமம் கட்டினேன். ஒரு வட்டத்துக்குள்ள வாழறதில்லை மனித வாழ்க்கை. பரந்த உலகத்துல முழுமையா வாழ வேண்டிய மனிதன் அப்படி பண்ணி தப்பா மனிதனுடைய சிறப்பை அவனை பத்தி தெரியாம வாழ்ந்துனுக்கிறதால அவன் வளர்ச்சி இல்லாம போயிட்டு. நான் மாடு மேய்க்கும் போது யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியுமா சொல்லு? இதுக்கு காரணம் யாரு? எங்க அப்பா என்ன ஒரு PhDயா, எங்க அம்மா என்ன ஒரு பாரட்லாவா? எல்லாம் கை நாட்டு கேஸ், நான் ஒரு கை நாட்டு கேஸ். ஆனா இன்னைக்கு இந்த உலகத்தை பத்தி அனுபவம், வாழ்க்கைக்கு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அனுபவம் இருக்குது. அதை விட சிறந்த ஆயுதம் எதுவும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாள் அனுபவத்தை அவன் யோசித்து பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் அவனுடைய முன்னேற்றம் வளர்ந்துக்கினே இருக்கும். அந்த முன்னேற்றம் உனக்கு மட்டுமே இருந்த கூட உலகத்துக்காகவும் இருக்கணும். அதனால்தான் நான் நேற்று பேசும்போது கூட சொன்னேன், இந்த இளைஞர்களை பத்தி. இந்த உலகம் உங்க கையில தான் இருக்குது, முதியோருங்க கையில இல்லை. இளைஞருங்க எல்லாரும் தாய் தப்பம் பேச்சு கேட்டு நல்லா படிக்கணும். ஒரு காலத்துல பலம் இருந்தா வேலை கொடுத்தான், ஒரு காலத்துல அறிவு இருந்தா வேலை கொடுத்தான். இப்ப பலமும் தேவையில்ல, அறிவும் தேவையில்ல, பேப்பர்ல சர்டிபிகேட் இருந்தா வேலை கொடுப்பான். அப்ப படிப்பு அவசியப்படுதுங்க. படிக்கிற பசங்க கத்தி எடுத்துக்கணும், கபடா எடுத்துக்கணும் தெரியக்கூடாது. ஏன்னா தாய் தப்பம் வட்டிக்கு வாங்கி உங்களை படிக்க வைக்கிறான், கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறான். அந்த உழைப்பை வீணாக்கிடக்கூடாது. நீங்க நல்லா படிக்கணும், உங்க வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்கணும். நீங்க
யார் தெய்வம் நம்பி நீ வாழக்கூடாது, உன்னை நம்பி நீ வாழணும், உன்னை நம்பி உன்ன ஊர் இருக்கட்டும். ஆனா உன் குடும்பத்தை நீ நல்லா காப்பாற்றும் போது இந்த உலகம் நல்லா இருக்கும், உன் குடும்பமும் நல்லா இருக்கும். அப்ப இந்த உலகமே நீ தான் மந்திரி, நீ தான் வக்கீல், நீ தான் பிரதமர், நீ தான் ஜனாதிபதி ஆக போற, நாளைக்கு முதியோர்கள் ஆக போறாங்க. அப்போ இந்த உலகம் யார் கையில் இருக்குன்னா இளைஞருங்க கையில் இருக்குது. அப்போ இந்த இளைஞருங்க சீரான முறையில் அவங்க வாழ்க்கையை பயன்படுத்தினாலும் அது அவங்க குடும்பத்துக்கும் நல்லது, இந்த உலகத்துக்கும் நல்லது. அதனால ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு ஆற்றலை கொடுத்துருக்குறான் இறைவன். யாருக்கும் ஆற்றல் இல்லாத மனிதனே கிடையாது, எல்லாருக்கும் ஒரு ஆற்றல் கொடுத்துக்கிறான். ஆனால் அதை சீரான முறையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கைக்கு வளமான வாழ்க்கையாக மாற்றிக்குங்க. அதுதான் என்னுடைய அறிவுரை இளைஞர்களுக்கு. சொல்லுங்க. ஐயா, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? சாணக்கியன் சொல்றான், 2500 வருஷத்துக்கு முன்ன சாணக்கியன் சொல்றான், ஒரு நல்ல ஒரு தாய்க்கு, ஒரு கண்ணியமான தகப்பனுக்கு பிறந்த குழந்தை, அது வளர்ற இடம் மோசமான இடம், அது வாழற இடம் மோசமான இடம், சேர்வை மோசமான இடம். இதனால நல்ல தாய் தப்பனுக்கும் நல்ல குழந்தையா பிறந்தோம். ஆனால் வளரும் போது வாழ்க்கையை கெட்டு போச்சு அது. ஆனால் அது கெட்டு போனால் கூட அந்த நல்ல தாய் தப்பனுடைய கர்ப்பத்திலிருந்து வந்ததால ஒரு நாள் அது நல்லவனாவே மாறிடும். இன்னைக்கு கெட்டவனா இருக்கும், ஆனால் நாளைக்கு அது நல்லவனாவே மாறிடும்டா. ஆனால் கர்ப்பத்திலேயே கெட்டு போவான். பொண்டாட்டி முழுவாது இருப்பா, புருஷன் பத்தம் சொல்லுவான், எங்கள் தம்பிக்கிறானே 5 லட்ச ரூபாய் என்னை ஏமாற்றிட்டான், எங்கள் மாமா இருக்கிறாரு அவர் 10 லட்ச ரூபாய் ஏமாற்றிட்டார், என் சொத்தெல்லாம் எங்கள் அப்பா ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு நீ பேசுனதெல்லாம் உன் மனைவி வயிற்றில் இருக்கிற குழந்தை கேட்டுக்கினுக்குது. பிறந்த உடனே அது மாமாவை குத்த போகுது, சித்தப்பனை குத்த போகுது, தாத்தாவை குத்த போகுது. இதுக்கு காரணம் நம்மளுடைய உரையாடலை, நம்மளுடைய பேச்சு. இப்படிப்பட்ட குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால் அது கெட்டுறதுல தப்பே இல்லை, அது திருத்தவே முடியாதுறான்றான். கர்ப்பத்திலேயே கெட்டு போகுது. இது பிறந்து கெட்டு போச்சு. பிறந்து கெட்டு போந்து நல்ல தாய் தப்புன்னு போந்தால திருந்தி வாழுது. ஆனால் கர்ப்பத்திலேயே கெட்டு போந்த திருந்தத்துக்கு வாய்ப்பே இல்லைடான்றான். 2500 வருஷத்துக்கு முன்னே சாணிக்கு எழுதுறாங்க. ஏன் சொல்றேன்னா, நல்லவனுக்கு பிறந்த குழந்தை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான், நம்ம தாய் தப்பன் இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்களே, நம்மளால நம்ம தாய் தப்பனுக்கு கெட்ட பேர் வருது, இந்த செயலால் தானே நம்ம தாய் தப்பனுக்கு கெட்ட பேர் வருது. அப்போ நம்ம நல்லவனா மாறினா நம்ம தாய் தப்பு பேர் நல்ல பேராக இருக்கும் இல்லையா அப்படின்னு அவன் தானாகவே சிந்திச்சு மாற்றிப்பான். கெட்டவன் என்ன பண்ணுவான், நம்ம அம்மாவும் கெட்டது நம்ம அப்பனும் கெட்டவன், அப்போ நம்ம என்ன நல்லவனாக இருக்கிறது அப்படின்னு அவன் வாழ்நாளையே கெட்டவனாக மாறிடுவான். இப்படி தான் சில பிள்ளைங்க கெட்டு போகிறதுப்பா. அதனால மேல் மக்கள் கிட்ட பிறந்த மக்கள் வறுமையில் இருந்தாலும் மேல் மக்களாக வாழ்வான், ஏழ்மையில் இருந்தாலும் இருக்கிறத சாப்பிட்டுட்டு வாழ்வான் மேல் மக்கள். வசதியோடு இருந்தாலும் கூட தாழ் மக்கள் வந்து திருட ஆரம்பிப்பான், செயல்கள் மாறிடும். அப்போ மேல் மக்கள் தான். சரி, ஏன்னா பயமா இருக்குது, மழைங்க பிடிச்சி எல்லா சுற்றி மழை, இங்கே தான் மழை இல்லாது இருந்தால் என்னமா இப்போ பெய்யுது. அன்னைக்கு கூட சஷ்டி, போன வாரம் சஷ்டி கூட ஊர் சுற்றி மழை தான், இங்கே தான் இல்லை அன்றைக்கி. அதனால் சாமி ஊர்வலெல்லாம் நல்லபடியாக போய் வந்துடுச்சு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும் அன்றைக்கி. அதே மாதிரி இப்போது 2 நாளாகவும் மெட்ராஸெல்லாம் சரியான அடி, இந்த பக்கம்லாம் வெள்ளக்காடாகுது. ஆனால் டிவியில் சொல்கிறா திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் மழைன்றான். ஆனால் இங்கே மட்டும் இல்லை, அங்கெல்லாம் பெஞ்சுங்குது. அது ஏதோ கடவுள் புண்ணியம். நான் விரும்புறது அதுதான். ஏன்னா என்னை தேடி வந்தவங்களாம் சுகத்தோடு போய் சேரணும் வீட்டுக்கு, அதை தான் நான் விரும்புறது. நான் பேசுறதே என்ன சொல்கிறேன், உலக மக்கள் நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் கடவுள் வழிபாடு நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா இருந்தால் இந்த நாடு நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா வருங்கால ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்.
நான் சீடர்களுக்கு என்ன சொல்கிறேன், நான் அறிவாளியா முட்டாளியா அது பிரச்சனையே இல்லை. ஆனால் நீ அறிவாளியா மாறிடு. ஒரு குரு ஒரு சீடனை இருக்கிற அறிவை கூட முட்டாள்தனம் பண்ணி பணம் பறிக்கிறதுக்கு வச்சுக்கூடாது. அவன் ஒரு குருவே கிடையாது, அவன் ஒரு கொள்ளக்காரன். ஒரு குருன்றவன் முட்டாளா வந்தான்னா கூட அவனை கரையேற்றி விடணும், அவன் தான் குரு. அதனால குரு அறிவாளியா முட்டாளான்றதை பற்றி இல்லை, சீடன் அறிவாளி ஆக்கணியா, அதுதான் வேலை. அதுதான் ஒரு குருவனுடைய கடமை அப்படின்றவன் நான். அதனால மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், நல்லபடியாக போகணும் வீட்டுக்கு. வழியில் கீழே தண்ணியில் கிண்ணியில் மாட்டிக்கணும், கஷ்டப்படக்கூடாது. குழந்தை குட்டியெல்லாம் வச்சுக்கிறீங்க. ஐயா வந்து விதி எப்படி உருவாகுதுன்னா அவன் செய்கிற செயலால் உருவாகுது. ஏன்பா மதியினால விதி உருவாகுது. அவன் செய்கிற செயலால், மதியை கொண்டு அவன் செய்கிற செயலால் விதி உருவாகுது. விதி உருவாவது இல்லை, அவன் செய்யற செயலால வினை உருவாகுது. வினை உருவாகுது. வினை தானே விதியால தான் அவன் பிறந்தான். ஆனா அவன் செய்யற செயலால நல்வினை தீவினை உருவாகுது. அந்த தீவினையும் நல்வினைக்கு ஏற்ற மாதிரி அவன் பிறப்பு எடுக்கிறான், அந்த பிறப்புக்கு ஏற்ற மாதிரி வாழறான். ஒருத்த மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான், மறுநாள் பார்த்தா டீக்கு துட்டு இல்லை. அதே நேரத்தில் மாதம் 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறான், அவன் பாக்கெட்டில் போட்டுனா 1000 ரூபாய் பாக்கெட்டில் வச்சுன்னுக்கிறான். இது காரணம் என்ன? விதி. அவன் முன் செய்த வினையினுடைய பயன். அவன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவன் கையில 10 பைசா. விதி அவன் செய்த வினை தானே விதியா மாறுது. விதி உன்னை பிறப்பு எடுக்க வைக்குதுப்பா. வினை வந்து நீ செய்த செயலினுடைய வினை நீ அனுபவிக்கிற. உலகத்துல நீ விதியா தான் வாழ்ந்துன்னுக்கிற. உலகத்துல வாழறமே விதியும் மதியமா தான் மனுஷன் வாழறோம். உயிரும் உடலமா தான் வாழறோம், இரவும் பகலமா தான் வாழறோம், ஆணும் பெண்ணுமா தான் வாழறோம். ஆனால் செயலுக்கேற்ற பலன். ஒரு தொழில் செய்யற, நீ செய்யற தொழிலுக்கு ஒரு 500 ரூபாய் சம்பளம் உனக்கு கிடைச்சது. நான் ஒரு தொழில் செய்யறேன், நான் செய்யற சம்பளுக்கு 5000 ரூபாய் சம்பளம். ஆனா 2 பேரும் தொழில் தான் செய்தோம், தொழில் தான் பேரு. ஆனா நான் செய்த தொழிலுக்கு ஏற்ற சம்பளம் எனக்கு கிடைச்சது, நீ செய்த தொழிலுக்கு ஏற்ற சம்பளம் கிடைச்சது. அது மாதிரி நான் செய்த புண்ணியத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்குது, நீ செய்த பாவத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்குது. இதான் உலகம். அதனால தான் நான் படிச்சு 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 பல வீடியோக்கள்ல சொல்றேன், நீ நல்லா இருக்கிறன்னா ஒன்றும் மனசை சீர்திருத்திக்கும். உன் மனம் சீர்திருந்தி போச்சுன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்காது, உன்னை சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஏன்னா நீ கெட்டு போனீன்னா அடுத்தவனையும் கெடுக்க தான் யோசிப்பேன். நீ நல்லா இருந்தீங்கன்னா அடுத்தவனை கெடுக்க யோசிக்க மாட்டேன். யாரை பார்த்தும் வைராக்கியமா வாழ கத்துக்கோ, ஆனா யாரை பார்த்தும் வயிறெறிஞ்சி வாழாத. அந்த வாழ்க்கை நிலைக்காது. அடுத்தவன் நல்லா இருக்கிறான்னா அவனை பார்த்து சந்தோஷப்பட, அவனை விட என்னால் நல்லா இருக்க முடியும்னு வைராகத்தோட வாழு, தப்பு இல்லை. ஆனா நான் இப்படி இருக்கிறேன் அவன் இப்படி இருக்கிறான்னு வயிறு எறியாத. வயிறு எரிஞ்சின்னா அது உன் வாழ்க்கைக்கே கேடா முடியும். அதனால வைராகியத்தோட வாழுங்க, வைத்தறிச்சலோட வாழாதீங்க. அந்த வாழ்க்கை கெடுத்துடும் நம்மளையே.